சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நம்மள ஒரு சிலர் சிவ வழிபாட்டில் இருக்கிறோம், சிவபெருமானை வேண்டுறோம். ஆனால் இன்னும் அதனுடைய முழுமையை நம்மளால் உணர முடியல. நம்ம உடல் தேவைகளுக்காக பின்னப்பட்ட இந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயங்களால் நம்ம சில பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்மளை மாற்றிக்க முடியாமல் இருக்கோம். ஆனால் என்னைக்கு நம்ம மனசுக்குள்ள இதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட நம்ம அந்த செயலை செய்கிறோமோ, அப்போவே சிவபெருமான் உங்களுக்குள்ளே வந்துட்டாரு, வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வெளிப்படுதலுக்கு அப்புறமா நீங்கள் சரணாகதி நிலையை நோக்கி போகும் பொழுது அந்த இறைவன் படிப்படியாக உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை இந்த சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் பின்னப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து உங்களை படிப்படியாக சிவபெருமான் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு உயர்கதியை கொடுப்பாரு. அதனால் நான் சாமியை கும்பிடுறேன், நான் சிவ வழிபாட்டில் இருக்கிறேன், ஆனால் என்னால் இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியல, என்னால் அந்த ஒரு விஷயத்துலேருந்து விட்டுட்டு வெளியே வர முடியல, என்னால் இந்த ஆசையை அடக்க முடியல, என்னால் இந்த காமத்தை அடக்க முடியலன்னு இந்த மாதிரி சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கு இல்லையா, நீங்கள் இது தப்பு அப்படின்றத உணர்ந்து, அந்த தப்பு நம்ம செய்கிறோம் ஆனால் இதை செய்யாமல் என்னால் இருக்க முடியல, இந்த பழக்கத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியலன்ற அந்த உணர்தலோடு நீங்கள் செய்யும் பொழுது, அந்த உணர்தல் மூலயமா தான் இறைவன் உங்களை உயர்கதிக்கு கொண்டு செல்வார். அதனால் நீங்கள் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் அந்த தப்பை உணர்ந்து, சிவபெருமானே இந்த தப்பை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த தப்பை இதுக்கு மேலே நான் செய்யக்கூடாது, இதிலிருந்து நீ என்னை வெளிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிட்டு, அந்த ஒரு விஷயத்தை, நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஏதோ ஒரு உணவு பழக்கமாக இருக்கலாம், இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள், நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். ஒரு சிலர் தீய சிந்தனைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, பஞ்சம், போராமை, இந்த மாதிரியான தீய குணங்களை ஒரு சின்ன வயதுலேருந்தே அவங்க வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரே நாளில் மாறுமா அப்படின்னா மாறாது. நீங்கள் என்னைக்கு சிவ வழிபாட்டுக்குள்ளே வரீங்களோ அன்னையிலிருந்து சிவபெருமான் உங்களை படிப்படியாக இந்த உணர்தலை கொடுத்து உணர்த்தி உங்களை உயர்கதிக்கு ஆட்படுத்துவார். அப்போது இந்த உணர்தல் தான், நான் செய்கிறது தப்பு, நான் இது நாள் வரைக்கும் இந்த தப்பை நான் செய்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே நான் இந்த தப்பை செய்கிறதா இல்லை, கடவுளே என்னுடைய பழக்க வழக்கத்தினால நான் இதை செய்துடுறேன், இனி இந்த மாதிரி தப்புகளை நான் செய்யாமல் நீ எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி நம்ம சிவபெருமான் கிட்ட வேண்டி கேட்டு அந்த ஒரு விஷயத்தை கடந்து போகும் பொழுது, அடுத்தடுத்த வரக்கூடிய எதிர்காலங்களில் நீங்கள் இந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சூழ்நிலைகளை இறைவன் அமைத்து கொடுப்பார். அதற்கு முன்னாடி இறைவன் கிட்ட சரணாகதி நிலை அடையணும். இந்த நிலையை அடையும் பொழுது இறைவன் கண்டிப்பாக உங்களை ஆட்கொண்டு உயர்கதியை கொடுப்பார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.